மக்களே, ஒரு முக்கியமான விஷயம், சில விஷயங்களை நம்ம தெளிவுபடுத்த வேணும். அதாவது இந்தியாவில் மார்ஷியல் ஆர்ட் வீரக்கலையை பற்றி மக்கள் புரிஞ்சுக்காம பயிற்சி செய்யாமல் நாடு முன்னேறாது. ஒன்று. இப்போ என்னன்னா, நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் போலி அரசியல்வாதிகளை அடையாளம் காட்டிட்டு வர்றாரு. மக்கள் மத்தியில் காட்ட போகிறார். இன்னும் சரியாக காட்டலை, இன்னும் காட்ட போகிறார். கூடிய விரைவில் போலி அரசியல்வாதிகளால் நாடு எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டது, முன்னேற்றம் கம்மியாக முன்னேறாமல் நாடு இப்படி பாதிக்கப்பட்டது அப்படிங்கிறத கூடிய விரைவில் புட்டு வைப்பார். அதே மாதிரி நான் என்ன பண்ண போகிறேன்னா, வீரக்கலை, இந்த மார்ஷியல் ஆர்ட், இந்த கராத்தே, சிலம்பம், குங்ஃபு, தைச்சி, ஊஷுன்னு சொல்லி இந்தியாவில் ஏகப்பட்ட பேர் ஏமாத்துறான். கராத்தே தெரியாதவங்களாம் கராத்தே சங்கம் வச்சுக்கிறான். என்ன இந்த தெரியாதவெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு சங்கம் வச்சுக்கிறான். பல சங்கங்கள், நான் தான் ஆல் இண்டியா, நான் தான் உலகம், நான் தான் வேர்ல்டு கராட்டே மாஸ்டர் அசோசியேஷன், ஏகப்பட்ட சங்கத்தை வச்சு கூட்டு சேர்ந்து மக்களை ஏமாத்துறாங்க. தயவுசெய்து மக்களே நம்பாதீங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நான் சில விஷயங்கள் பண்ணுறேன். என்னோட இந்த பேசிக்கு, எனக்கு 73 ஏஜ், இந்த 73 வயசில் நான் சேர்ந்த பேசிக்கை இந்தியாவில் எந்த கராத்தேக்காலும் செய்ய முடியாது. சேலஞ்சு பண்ணுறேன். செஞ்சாதான் அவங்க கராத்தேக்காரங்க, இல்லைன்னா அவங்க வேஸ்ட்டு. கைகால் செத்த பசங்கள்லாம் கராத்தே சங்கம் வச்சு கராத்தே ஏமாத்துறாங்க. இங்கே பாருங்க, இப்போ நான் சில பேசிக்ஸ் பண்ணுறேன். இது இல்லாமல் எவனுமே கராத்தே கிடையாது. பாருங்க, இப்போ ஃபோக்கஸ் நான் பல ஃபோக்கஸ் கொடுப்பேன். ரெடி? பாருங்க. இது ஒரு பேசிக் பஞ்ச் தான். அடுத்து பாருங்க, ஷூட்டோம், லோவர் பிளாக், ஃபேஸ் பிளாக், நம்மளோட பிளாக், அவுட்டர் பிளாக். அவ்வளோதாங்க பேசிக். இந்த பேசிக்கில் கை காலில் உயிர் வேணும். கை கால்களுக்கு உயிர் கொடுப்பதான் வீரக்கலை நோக்கம். அது ஒன்றும் கிடையாது. ஏன்? கை கால் உயிர் இருந்தால் தான் ஆரோக்கியம் கன்ஃபார்ம். இந்த ஹார்ட் அட்டாக்கு, சர்க்கரை வியாதி, ஆஸ்துமா, டிபி, பிபி, எந்த நோயும் வராது. நல்லா சாப்பிடலாம், நல்லா தூங்கலாம். இப்போ நான் 73 இவ்வளோ பவராக பஞ்ச் பண்ணேன், ஷூட்டை பண்ணேன், ரிவர்ஸ் பண்ணேன், ஹூக்கு பண்ணேன், ஹில்போ பண்ணேன். உடம்புக்கு கைகளோட அசைகளை உடம்புக்கு எனர்ஜி டெவலப் பண்ண வேண்டியது தான். அவ்வளோதான் மேட்ரு. இதுக்கு தான் மார்ஷியல் ஆர்ட். இது தெரியாமல் கைகால் செத்த பசங்கள்லாம் 9th 10 இந்த டெல்லியில் ஒருத்தர் இருக்கான், இந்த பரத் சர்மா. அவனுக்கு சுத்தமாக ஒன்றும் தெரியாது. நான் சவால் பண்ணுறேன். ஆள் தான் நல்லா வட்ட சட்டமாக இருப்பான், ஆனால் ஒரு பேசிக் தெரியாது. கட்டாசனம் என்னன்னு தெரியாது, சண்டன் என்னன்னு தெரியாது. அவன் இந்திய கராத்தே தலைமை. எப்படி உருப்படும் நாடு? இந்த பக்கம் ஜாக்கப்பு, அல்டாஃபு, இந்த ரமேஷ், இந்த கனகராஜ், இந்த கலைமணி. இந்த பக்கம் சில குரூப் வீரக்கலைன்னு சொல்லி ஏமாத்துறது. ஸ்டாலின், ஜெர்மான்ஸு, சேகரில் பல சேகர் இருக்கிறாங்க. எல்லா பேரும் சீட்டிங் ஃபெலோஸ். இந்த ஸ்டாலினு, ஜெர்மான்ஸு, இந்த சேகரு, இந்த ஆட்டோ சேகரு, இந்த பூந்தமல்லி சேகரெல்லாம் குரு துரோகிகள். மூஞ்சில் தயவுசெய்து முடிக்காதீங்க. அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. எல்லாம் அந்த முட்டா பசங்களாக கூட்டு சேர்ந்து உங்கள் மக்களே உங்களை ஏமாத்துறாங்க.
உங்கள் பசங்களோட எதிர்காலத்தை வீணடிக்கிறாங்க, நம்பாதீங்க. இப்போ இதில் ஒரு சின்ன ஒரு எனர்ஜி போட்டு ஒரு சின்ன செல்ஃப் டிஃபென்ஸ் பண்ணுறேன். உடம்புக்கு எப்படி எனர்ஜியை டெவலப் பண்ணுறேன். இப்போ கை கால் அசைச்சு என் உடம்புக்கு எப்படி உடம்புக்கு எனர்ஜியை டெவலப் பண்ணுறாங்க. என்னென்ன பாடங்கள் இருக்குது, அதில் ஒரு பாடம். இதில் கற்பனை சண்டை உண்டு, அதான் இதில் செல்ஃப் டிஃபென்ஸ் உண்டு. செல்ஃப் டிஃபென்ஸ் இருந்தால் தான் உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ட் வரும். செல்ஃப் கான்ஃபிடென்ட் வாழ்க்கைக்கு மிக மிக அவசியம். பாருங்கள், அவ்வளோதாங்க. இந்தியாவில் எவனே பண்ண சொல்லுங்க இந்த மாதிரி 150 கோடி பேரில் நான் ஒரு தமிழன் பண்ணுறேன். இது சாதாரண விஷயம் இல்லை மக்களே, மிக மிக முக்கியமான விஷயம். கவனிங்க, உங்கள் தெளிவுக்காக தான் நான் பண்ணுறேன், வேறு ஒன்றும் கிடையாது. உங்களை ஏமாற்றி காசு சம்பாதிக்கிறது ரொம்ப நேரம் ஆகாது. நான் இவ்வளோ திறமையை வச்சுட்டு ஜாப்பனீஸ் மொழி சொல்லி கிளாஸ் எடுத்தேன்னு வைங்க, இன்றைக்கி நான் கோடீஸ்வரன். நான் எடுக்கல, தமிழில் தான் எடுக்கிறேன். தமிழ் மொழி தான் எனக்கு வீரக்கலை பற்றி புரிய வச்சுச்சு, நல்ல நாலேஜ் கொடுத்துச்சு. இந்த ஜப்பான் மொழியில் கிளாஸ் எடுக்கிறாங்க பாருங்கள், அவங்க உருப்படவே மாட்டாங்க, அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. நான் சேலஞ்ச் பண்ணுறேன், மக்களே உஷார். திறமையானவங்களை நீங்கள் நம்பி அவர்கள்ட்ட உங்கள் பசங்களோட வாழ்க்கை ஒப்படைச்சாதான் அவர்கள் சிறப்பாக வருவார்கள். இந்த முட்டா பசங்க நம்பினீங்க, வேஸ்ட். இப்போ நான் சொன்ன அத்தனை பற்றி கை கால் செத்து போய் கிடக்குன்றேன். கை கால் உயிரே இல்லை, அவங்களுக்கே உயிர் இல்லைன்னா அவங்க எப்படி உங்கள் பசங்களுக்கு கொடுப்பாங்க? கை கால் உயிர் என்பது மிக மிக முக்கியம். சைனா, ஜப்பான், கொரியா மக்களுக்கு கை காலில் உயிர் இருக்குது. இந்தியாவில் உள்ள 150 கோடி மக்களோட கைகள் உயிர் இல்லை, செத்து போய் கிடக்கு. இதுதான் நாட்டோட மிக மிக கேவலமான சத்துரு. கை கால் உயிர் இல்லைன்னா நாடு முன்னேறாது. அதனால் கை கால்களுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய வீரக்கலை பயிற்சியை தெரிந்தவரிடம் ஒப்படைக்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமை, மக்களே உங்களது கடமை. அடுத்த பதிவு சந்திக்கிறேன். இது எல்லாமே சவால் தான். நன்றி, வணக்கம்.